6 கட்டு வெக்கல் போட்டு இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு இருக்கிறது வயிறா இல்ல வண்ணாசாலா? கடுப்பேத்திட்டு. ஏ கிளி, நீ யாரடி திட்டிட்டு இருக்க? திட்டக்கூடாது, கொன்றுணும் அவனை. யார? தோ தோட்டத்துல நிக்குதுல 2 பெரிய எரும மாடு. 50 கட்டு வைக்கோல் ஒரு நாளைக்கு பத்த மாட்டேங்குது. கிளி, ராத்திரி ஆயிடுச்சு, அவர் என்ன இன்னும் வர காணுமே? சொந்த தங்கச்சிக்கு இல்லாத பதட்டம் யாரோ ஒருத்தருக்கே இருக்கு. நான் ஒன்னும் உங்க அண்ணனை பத்தி எல்லாம் கேட்கல. எங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல, அதான். இன்னைக்கு ஜெயிச்ச சந்தோஷத்துல கண்டதையும் வாங்கி குடிச்சிட்டு எதை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காரோ தெரியலையே. அப்படின்னா உங்க அப்பா கூட என் அண்ணனும் இருப்பான் கண்டிப்பா. இந்த குச்சியை வச்சு இன்னைக்கு நான் 2ல 1 பார்க்க போறேன். அங்கதான் இருப்பாங்க, வா போலாம். டங்கினக்கா கிண்ணக்கா டங்கினக்கா உருண்ட பானையில கல்லு குடிச்சா மரணம் எங்கள நெருங்குமோ, மரணம் எங்கள நெருங்குமோ. வெற்றி பெற்றதை கொண்டறதுக்கு கல்லு போதும் தானுங்கோ, கல்லு போதும் தானுங்கோ. கூத்தடிச்சு கொண்டாட தானே, கூத்தடிச்சு. மாட்டு கூத்தெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா வீட்டுக்கு போற வழியை பாருங்க. ஏய் கிளியா, போட்டியில ஜெயிச்சதுக்கு ஐயா நிறைய காசு கொடுத்தாரு, அதை வச்சுதான் நாங்க குடிக்கிறோம். நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? குடிச்சா பரவாயில்ல, நீங்க தான் அதுலயே குளிச்சிருக்கீங்களே பிசாஸ். அது எப்படி போற வழியில உங்களை எல்லாம் நாய் தான் கிடைக்க போகுது பாருங்க. அடேங்க அப்பா, உங்க அப்பா தான் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு, போய் பாருங்க. என்னாச்சு அப்பா? இது வாந்தி இல்ல, ஏப்போ ஏப்போ. வயசானவங்க தண்ணி எழுந்திருக்க போறாங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயப்பா மாமா சீக்கிரம் வீட்டுல இருக்கணும், புரிஞ்சுதா? ஏய், நீ வாடி. தலையில மூளை இல்லாதவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு கிளியா, நீ நம்ம மாணிக்கத்துக்கு வைக்கோல் போட்டுட்டியா? வீட்டுக்கு வா, வைக்கோல தான் போட போறேன். அடுப்புல தோசை கரண்டிய சூடாக்கி வச்சிருக்கேன், உனக்கு சூடு வை. ஐயோ, இவரை தூக்குங்கடா, இல்லனா எனக்கு சூடு வச்சிருவா. அப்பா சண்டியப்பா, ஊருக்குள்ள போகும்போது ரோட்டில் ஒரு பாம்பு. இங்க நீ பெருக்கவே இல்லையா? இது விரல் மீன் தானே? இல்ல, பாம்பு, தண்ணி பாம்பு. வறுத்த பாம்பு எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எனக்கு பிடிச்ச எது கொடுத்தாலும் உடனே நான் சாப்பிட்டுருவேன். அது எனக்கு தெரியும். நீங்க என்ன செஞ்சாலும் இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லல்ல. உலக்கி எடுத்து நொட்டுமட்டையே எடுத்துனோன்னு. நீ எதுக்காக இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றது சொல்லுங்க? என்னம்மா பாசமே இல்லாத மாதிரி பேசுற? நான் உன்னோட அண்ணன் தானே, நீ என்னோட தங்கச்சி தானே. நீ இல்லாம எனக்கு வேற யாருமா இருக்க? ஓ, வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு. குடி போதையில தான் உங்களுக்கு எல்லாம் பாசமே இருக்கு. சாப்பிட்டு போய் ஒழுங்கா தூங்குற வழிய பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என் தங்கச்சிக்கு கிளியா, கிளியா இங்க வா. அத படிச்சுட்டு நாளைக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆக போறியா? உன்னை இங்க வான்னு சொன்னா நீ என் கையால ஒரு வாய் சாப்பிடலன்னா எனக்கு சாப்பிட வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், குழம்பு வேண்டாம், நீ வறுத்து வச்சிருக்கிற இந்த பாம்பு வேண்டாம். இப்படி நடக்காது. நீ ஸ்கூலுக்கு போறல்ல? இல்ல, கல்லு ஷாப்புக்கு போறேன். என்ன வரீங்களா? கால வேளையில நீ எதுக்காக இப்படி தேவையில்லாம கோவப்படுற? உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? சின்ன பசங்களோட குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்க. சரி, அதெல்லாம் விடு. எப்பாவது ஒரு தடவை தானே. ஒரு வாட்டியா? இது எத்தனாவது வாட்டி? இந்த பாருங்க, என்ன ஏதோ சொல்ல வச்சிடாதீங்க. இவர்கிட்ட சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல. நீ இங்கதான் இருக்கியா? எரும மாடு அங்க எங்க ஆடிக்கிட்டே நிக்கிற? வேலு, எந்திரிச்சிட்டீங்களா? நேத்து கொஞ்சம் ஓவர் அடிச்சு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நேத்து எப்படி வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? இப்படி. வேலு, நேத்து ஐயா கொடுத்த பணத்தை காணோம், அது எங்கன்னு உனக்கு தெரியுமா? நேத்து ஐயா கொடுத்த காசெல்லாம் அப்படி போச்சே. எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அப்படியே உங்களை போன மாதிரி தானே எல்லாரும் வீட்டுல தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அந்த டீயை கூட தேவையில்லாம பேசிக்கிட்டு. டீனா ஒரு ஆளுக்கா? நான் என்ன வேற வீட்டுல இருக்கேன்? உங்களுக்கு டீ கொடுக்க தான் தங்கச்சி இருக்கால, மறுபடி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு டீ போட்டு தரேன். அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. இன்னைக்கு வீட்டுல இருந்து எனக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. காப்பி தூள் இருக்கான்னு போய் பாக்குறேன். ஏய், உங்க அண்ணனை பட்னி போட்டு கொல்ல போறியா என்ன? ஓ, கஷ்டமா இருக்கா? பட்னி தான் போடணும் இந்த குடிகார பையனை. நேத்து கொடுத்த சாப்பாடு மேலதான் அவர் படுத்து தூங்குனாரு. பரவாயில்ல, அங்க இருக்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனா எனக்கு டைம் ஆயிடும். அப்புறம் வாத்தி எடுத்துட்டு வரேன், நான் வரேன். டேய் வினோ, இவனுங்க கிட்ட தோத்தனால இப்ப என்னடா ஆச்சு? அவங்க கிட்ட ஜெயிச்சாலும் தோத்தாலும் லாபம் என்னமோ நமக்கு தான்டா. தோத்ததுக்காக ஃபீல் பண்ணாத. 10,000 ரூபா தான் நான் அடிச்சிட்டேன்ல. அது எப்படா? சிம்பிள். நம்ம ஃபுட்பால் டீமை இம்போர்ட் பண்றதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்.
இருக்கிறதுலே உங்க அண்ணன் தாண்டா ஒரு முட்டாள். ஒத்துக்கிறேன்டா. அப்ப நம்ம போலாம்ல? எங்கடா? ஊட்டிக்கு தான். ஓ, ஊட்டி மலை பியூட்டி, உன் பேரு என்னம்மா? என்னடா? அங்க பாத்தியா? ஆ? ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது இவ வேற Right. குறுக்க வரா பாரு. யாரா அந்த பச்சை ட்ரெஸ்? பார்க்கலாம். ஹலோ. தூக்கி இல்லாமடா. தூக்கு தூக்கு. எனக்கு மிச்சம் வைக்கணும். கண்டிப்பா. என்னடி முறைக்கிற? தூக்குங்கம்மா. இவன் அந்த கீழ்த்தருவில் இருக்கவ கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆ? என்ன வரியா? உன்னை ஊட்டியில இறக்கி விட்டுறேன். நீங்க வாமா, பயப்படாத. வா, போயிட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம். சே, கருமண்டா. ஆ? ஏய் நில்டி. போடா. இவள அவளை எங்க இன்னும் காணோம்? அவ எங்க தான் போயிருப்பா? எங்க போயிட போறா? சாப்பிடுற நேரம் ஆனா வந்துருவான். வேலை செய்யறதுக்கு அவ ஒண்ணும் வரலன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலங்காத்தாலே அவளை பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அவ படிக்கிற புள்ள தானே, அவ வராததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். பெத்த அம்மாவுக்கு கூட இவ்ளோ பாசம் இருக்காது. சொன்னா கோவம் வருது. இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அம்மா வந்துட்டாளா? அம்மா ஆஹா, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீ ஏன் வந்துட்ட? உனக்கு 100 ஐஸ்மா. ஆமா ஆமா, உயிரோட வந்ததே பெரிய விஷயம். ஏன், என்னாச்சுமா? நடந்து போறவங்கள ஜீப்ல இடிச்சு கொள்ள பார்த்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கொல்ல பார்த்தாங்களா? யாரு? வேற யாரு? அம்பாட்டு வீட்டுக்காரன் பின்னாடி இடிக்கிற மாதிரி வந்தாங்க, பயம்புறுத்ததுக்காக. என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான விஷயம். அவன் ஏதாவது விளையாட்டுக்கு பண்ணிருப்பான். ஆமா, விளையாட்டு. காசு பணம் இல்லாதவங்க கிட்ட தானே அவர் விளையாட முடியும். அப்ப மட்டும் இந்த தொடப்பம் இருந்திருந்தா. ஏய், சும்மா ஏதாவது பேசாம சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பு. இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வேணாம் வேணாம், நான் பெருக்கிட்டே போறேன். சமையல் கறி பேச்சுல கேட்க முடியாது. என்ன 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 சொன்ன? ஓ, எதுவுமே இல்லம்மா. அடுத்த வாரம் தேவர் உங்களை பார்க்க வராருன்னு சொன்னேன். என்னம்மா?